electric current to the DC motor and it's run. சும்மா அதை இந்த பிளான்ட் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். இதுவாகவே சென்ஸ் பண்ணி அப்படியே அது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டைம் இங்கிருந்து இதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணுறது. இப்போ இது ஓடுற காரணம் இந்த வீலும் அப்புறம் இங்கே இருக்கும் ஒரு டிசி மோட்டர்னு ஒன்று சொல்லுவோம். அந்த டிசி மோட்டர் வந்து எப்படின்னா ஒரு சைடு மட்டும் சுத்தாது, ஒரு சைடு சுத்தாது. ஆனால் நாங்கள் இது ரெண்டுத்துக்குமே எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்துருக்கோம், ரெண்டுமே சுத்தம். அப்போ இங்கே ஒரு தெர்மல் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். இப்போ சுத்தம் போது இங்கே வந்து ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, சேஃப்டி பர்பஸோட இதை சுற்றுமா? ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த டவுட் இருக்குது. இப்போ இங்கே டெக்னாலஜி வளர்ந்தனால இங்கே வந்து கோடிங் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த சர்வோ மோட்டர் ரோபோட்டிக்ஸில் ஒரு பாட். அந்த ரோபோட்டிக்ஸ்னால இது வந்து அதுக்கு எப்போ டேஞ்சர்னு சொல்லுது அது அப்போவே. இப்போ அது மிஷின் எப்போவுமே நம்ம சொல்கிற கண்ட்ரோல் நிற்கிறது. நீங்கள் எந்திரின் படம்லாம் பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரெச்சி கொஞ்சம் அது எப்படி வேணால் போகும். ஆனால் இனிமேல் அது நடக்காது, ஏன்னா நம்மகிட்டயும் ஒரு ரோபோட் டிவைஸ் காந்தி டிசைனால